ஹலோ. பிரதர். ஹலோ சார், கேட்குதுங்களா? வாய்ஸ் கிளியராக இருக்கா? கிளியரா இருக்கு பிரதர். கேக்குதா? கேட்குது ப்ரோ, கேட்குது. சொல்லுங்கள் பிரதர், எப்படி இருக்கீங்க? ஓகே பிரதர். நல்லா இருக்கு பிரதர். நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஜஸ்ட் ஒரு பேசிக் இன்ட்ரோ மட்டும் கொடுங்க. உங்கள் நேம், எங்கேருந்து பேசுகிறீங்க, என்ன என்கொயரி, என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். ஓகே ஓகே பிரதர். நான் வந்து பேசிக் இன்ட்ரோவா. நான் வந்து ஆக்சுவலி இங்க மெடிஷியல் டைரக்டர், மூவி டைரக்டர். ஓகே. ப்ளஸ் ப்ளஸ் வந்து கவர்மெண்டோட சர்வீஸ். அந்த இங்க வந்து டிபிகே சொல்லுவாங்க. மீன்ஸ் லைக் ரோட் சர்வீஸ், டேக்ஸ், அப்புறம் ரோட்ல இப்போ டோல், அந்த சர்வீஸ்லாம் நான் செய்வேன். ஓகே ஓகே. ஸோ எஸ் பிரதர். அதுக்கப்புறம் ரீசெண்டாக வந்து ஒரு மூவி பண்ணேன், தங்க பொதியல்னு. ஓகே. ஆக்டரா நீங்கள்? ப்ரொடியூசரா? அதுக்கப்புறம் எப்படி? இது சொல்லுங்க பிரதர். ஆக்டருங்களா? டைரக்டர் பிரதர். ஓகே ஓகே. ஆக்டருங்க இல்லை, டைரக்டர். நீங்கள் ஃப்ரம் சிங்கப்பூர் ஆக்சுவலாக இருந்துச்சு. சிங்கப்பூரா நீங்கள்? சிங்கப்பூர் என் பக்கம் தான். மலேசியா சிங்கப்பூர் கிட்ட தான். ஓகே, இப்போ நீங்கள் மலேசியாவில் இருக்கீங்க. ஓகே ஓகே. எஸ் பிரதர். ஓகே ஓகே. ரீசெண்டாக வந்து இங்கே விஜய் சேதுபதியோட ஏஸ் படம் ஓகே. மலேசியாவில் எடுத்தாங்க. ஓகே. ஸோ அதோட லைசன்ஸ்லாம் நாங்கள் தான் இனிஷியேட் பண்ணி கொடுத்தோம். ஓகே, குட் குட். நைஸ் டு ஹியர் தட். சொல்லுங்கள் பிரதர், நம்மளோட ஆக்சுவலாக நம்மளை ரீச் அவுட் பண்ணதுக்கான ரீசன் என்ன மாதிரி, ஆக்சுவலாக என்ன பிஸ்னஸ் என்கொயரின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இது வந்து என்னோட கொஞ்சம் பர்சனலான பிஸ்னஸ் பிரதர். வந்து ரீசெண்டாக லைக் வந்து ரஷ்யா வந்து நான் வந்து கேரளா போயிருந்தேன். ஓகே. ஸோ என்னோட லைக் ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கே தான் இருக்காங்க. இப்போ சென்னையில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகே. ஸோ அங்கே போய் வந்து லைக் அந்த டெம்பிள்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதை வச்சு ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் பண்ணலாமே அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு. ஸோ அந்த ஐடியா தான் எக்ஸ்கியூட் பண்ணோம். அதுக்கு வந்து ஒரு வெப்சைட் வேணும், சாலிட்டான ஒரு வெப்சைட், ரிலையபிளான ஒரு வெப்சைட் வேணும். ஓகே. ஸோ அதுதான் ப்ரொஜெக்ட். ஸோ அதான் ஒரு நாள் தேடிக்கிட்டு இருந்தேன். ஸோ யூடியூப் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது அப்புறம் உங்களை பார்த்தேன். ஓகே. ஸோ ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஹாலிவுட் ஃபிலிம்ஸ்லாம் வந்து இந்தியாவில் தான் கொடுத்து சிஜியில் பண்ணுறாங்க. அந்த வகையில் வந்து பெட்டர் சாய்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து இந்தியா தான் பெட்டர் சாய்ஸ் தான். ஓகே. ஸோ அதனால வந்து உங்ககிட்டே சரி ஒரு நம்ம ஆளுங்களே பார்க்கலாம்னு சொல்லிட்டு அப்போ தான் அவங்க தேடிட்டு இருக்கும்போது ரொம்ப ஃபியூ பீப்பிள் தான் இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப குறவான ஃபியூ பீப்பிள் தான் அந்த வெப்சைட் செய்கிறாங்க. நினைக்கிறேன் அது ஒன் ஆஃப் த பீப்பிள் தான் நீங்கள். ஆமாம், ரொம்ப டிமாண்ட் இருக்குது. பட் ஆனால் வெரி ஃபியூ ஃப்ரீலான்சர்ஸ் அவைலபிள். ஆமாம் ஆமாம் ஆமாம். நீங்கள் சொல்கிறது கேட்டது போது அது மெசேஜ் பண்ணால் நீங்கள் லைக் ரிப்ளை வரல. நினச்சேன் ரொம்ப பிஸியாக இருக்கீங்களா இல்லை. ரீச் அவுட் பண்ண. ஓகே ஓகே. ஆக்சுவலாக இப்போ வந்து கிளைண்ட்ஸோட தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் இன்டெக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஐ திங்க் ஸோ நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ் வெப்சைட் அமைச்சிருந்தீங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். இது சார்ட் ஆஃப் இ-காமர்ஸ் ஒரு மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் வெப்சைட் அமைச்சிருந்தீங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி வெப்சைட் தான் நீங்கள் வந்து எதிர்பார்க்குறீங்களா? இ-காமர்ஸ் வெப்சைட்? எஸ் கரெக்டாக தான் நீங்கள் அந்த மாதிரி தான் பார்த்தேன். இ-காமர்ஸ் தான். ஆனால் அட் சேம் டைம் வந்து நான் ஒரு இ-புக் வைக்க போகிறேன். ஓகே, டிஜிட்டல் ப்ராடக்ட். ஓகே ஓகே. எஸ் பிரதர். அந்த லைக் இது இந்த வெப்சைட் டெர்ம்ஸ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஓகே. அண்ட் அதர் திங் வந்து மெயின்லி சர்வீஸ் ப்ரொவைடர். மெயின்லி இப்போ என்னன்னா இப்போ வந்து இந்த ரிச்சுவல் இதெல்லாம் தேடுறாங்க. ஹரிராம், ஹரி கிருஷ்ணா, சத்குரு மாதிரி, ஈஷா, இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவலா ரொம்ப ஒரு வெப்சைட் இல்லை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. மேபி உங்களுக்கு தெரியல நிறையா. ஓகே. இப்போ நீங்கள் வந்து ப்ராடக்ட் செல் பண்ண போறீங்களா, இல்லாட்டி ஒரு இ-புக் செல் பண்ண போறீங்க? காட் சம் ஐடியா. நெக்ஸ்ட் வந்து இது வந்து மோரலஸ் ஒரு இ-காமர்ஸ் ஸ்டோராக இருக்க போது அதில் நீங்கள் டிஜிட்டல் ப்ராடக்ட் செல் பண்ண போறீங்க, ஃபிசிக்கல் ப்ராடக்ட் செல் பண்ண போறீங்க, ஒரு ஐடியா கிடச்சிச்சு. ஸோ வெப்சைட் வந்து லைக் டிவோஷனலாக இருக்கணுமா, லைக் எந்த மாதிரி ஃபார்மெட்டில் இருக்கணும், நீங்கள் ஒரு ஐடியாலஜி வெப்சைட் நீங்கள் சென்ட் பண்ணீங்கன்னா ஐ கேன் கெட் சம் ஐடியா. ஓகே 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 பிரதர். ஸோ சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள். இல்லை எனக்கு இப்போ உங்ககிட்ட பேசுற வரைக்கும் இந்த ஐடியா கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் நீங்கள் மேலே சொல்லுங்கள், எனக்கு இன்னும் ஐடியா கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஓகே பிரதர். இப்போ உங்க கிட்ட கிடைக்கிறதுக்கு நான் சொல்கிறேன். எனக்கு வந்து இப்போ வந்து நான் வந்து நல்ல பிளஸ்ஸிங் கிடைக்கணும். ஸோ நான் போகிற வேலை, ஏன்னா நான் போகிற வேலை வந்து செய்கிற வேலை வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது பார்த்து, இப்போ நான் நல்லா ஒர்க் போயிட்டு இருக்கு. சில பேர் வந்து கண்ணாருன்னு சொல்லுவாங்களே, ஈவல் ஆய், அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வந்து ஸ்டாப் பண்ணுறது, ஒரு ஷீல்ட் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து ப்ரேஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து சுற்றி போடுறது சொல்லுவாங்க தமிழில், சுற்றி போட்ட நல்லது சொல்லுவோம் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஃபியூஸ் இருக்கு. ஸோ எனக்கு வந்து இந்த கேரளால ஒரு குருஜி பார்த்தேன். ஸோ அவர் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர்கிட்ட போயிட்டு வந்து எனக்கு பெட்டரா ஃபீல் பண்ணு. கொஞ்சம் இயர்ஸா பிசினஸ்லாம் நல்லா பெட்டரா இருக்கு. ஒரு நல்ல வேலை நல்ல செய்யறது தப்பான ஒன்று சரி ஒரு பிளஸிங். அவங்க குருவாயூர் கோயிலே ஒரு பிளஸிங் செய்யறாங்க. ஒரு சர்டிபிகேட் பண்ண ஒரு குருஜி தான். ஸோ எஸ் பிரதர். ஸோ எனக்கு வந்து இப்போ ஃபாரின் கிளைண்ட்லாம் இருக்காங்க, எனக்கு ஃபாரின் யூரோப். ஸோ அவங்களாம் வந்து இந்த மாதிரி வேணும், எனக்கும் இந்த மாதிரி செய்யணும், ஆனால் என்ன ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ எனக்கு என்ன ஐடியானா, சரி அவங்களுக்கு செய்யணும், ஆனால் அவங்க வெப்சைட் மூலியமா செய்யணும். ஸோ அது இப்படி கொண்டு வருதுன்னு தெரியல, இப்படி அந்த பேஸ் கனெக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ஜூம் கால் பண்ணலாமா, மேபி அவங்களுக்கு வந்து நான் அந்த ப்ரைஸ் வந்து ரேஞ்ச் பண்ணிடுவேன். ஸோ அவங்க சூஸ் பண்ணுவாங்க இந்த ப்ரைஸ்க்கு இது. ஸோ மறுநாள் ஒரு 2 days அந்த குருஜிட்டு நான் பேசிட்டேன்னா இந்த டைமுக்கு அவங்க வந்து ஜூம் கால் பண்ணி அந்த பூஜைஸ் பண்ணலாமா, இல்லை வேற ஏதாச்சும் ஐடியா உங்களுக்கு இருக்கா, நீங்கள் ஷேர் பண்ண போறீங்க? ஓகே. அப்போ ரெண்டு விஷயத்தை நம்ம ஒரு வெப்சைட்டில் பண்ணுற மாதிரி, ஒரு இ-காமர்ஸ் ஸ்டோரும் வந்துடும், ப்ளஸ் ஒரு ஜூம் கால் கனெக்ட் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் செட்டிங் பண்ணுற மாதிரி, கரெக்டுங்களா? கரெக்ட் பிரதர், எக்ஸாக்ட்லி. ஸோ ஓகே, டூ ஃபீச்சர்ஸ் இன் சிங்கிள் வெப்சைட்.
ஓகே, பண்ணலாம், நம்ம பண்ண முடியும். லைக் நிறைய சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குது, நம்ம அதை வெப்சைட்டில் இன்டெகிரேட் பண்ணோம்னா நீங்கள் வந்து இப்போ குருஜி கிட்ட வந்து ஒரு டைம் வந்து கேட்டிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மண்டே டு ஃப்ரைடேல குருஜி வந்து ஈவினிங் வந்து ஒரு 4 to 6 PM தான் அவைலபிள்னா வெப்சைட்டில் ஸ்லாட்ஸ் ஓப்பன் பண்ணலாம். 4 to 6 PM மட்டும் எப்பயுமே ஸ்லாட்ஸ் ஓப்பன் இருக்கும். ஸோ ஒருத்தவங்க ஸ்லாட்ஸ் புக் பண்ணாங்கன்னா அந்த ஸ்லாட் டைமிங் அடுத்தவங்களுக்கு காமிக்காது, புரியுதுங்களா? ஸோ கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கூகுள் மீட்டோட லிங்க் 2 பேருக்கும் வந்துடும். லைக் குருஜிக்கும் வந்துடும், பர்சன் புக்கிங் கால் அவங்களுக்கும் போயிடும். ஸோ அந்த டைமிங்க்கு 2 பேர் ஜாயின் பண்ணி கூகுள் மீட்டில் ஜாயின் பண்ணி நம்ம பேசிக்கலாம். ஓகே, அதுக்கான பேமெண்ட் கலெக்ஷன் வந்து லைக் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பேமெண்ட் கலெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து அப்பாயின்மெண்ட் புக் செட்டிங்க்கு, புரியுதுங்களா? ஓகே. இது வந்து ஒரு சொல்லுங்க, நான் நோட் பண்ணிக்கிறேன் என்னோட ஒயிட் போர்ட்ல. சொல்லும்போது இந்த ஐடியா நல்லா இருக்கு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெப்சைட் நேம் வாங்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனி ரேண்டம் நேம் ஒரு வெப்சைட் வாங்க போகிறீங்க. அந்த டொமைன் ஹோஸ்டிங் வாங்குறீங்க. அதுக்கப்புறம் அதில் இ-காமர்ஸ் ஸ்டோர் பில்ட் பண்ணுங்க. ஸோ நீங்கள் வந்து இ புக் செல் பண்ணலாம், லைக் எனி அதர் ஃபிசிக்கல் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் செல் பண்ணலாம். அதுக்கான பேமெண்ட்ஸை கலெக்ட் பண்ண முடியும். இது ஒன்று. இன்னொரு ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா கால் புக்கிங் பண்ண முடியும். அப்பாயின்மெண்ட் செட்டர் ஃபீச்சரை கொண்டு வருவோம். அதுக்கு நம்ம வந்து கூகுள் மீட்டை இன்டெகிரேட் பண்ணி நீங்கள் குருஜிக்கிட்ட நீங்கள் பர்சனலாக பேசி அவர் என்ன டைம் அவைலபிளாக இருக்குன்னு சொல்கிறாரோ அந்த டைமை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் வெப்சைட்டில். ஸோ தட் பீப்பிள் உள்ள என்ட்ரு ஆகும், அந்த ஸ்லாட்டை புக் பண்ணிடுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் செட்டிங் பேஸ்ட். குருஜி எப்பயுமே அவைலபிளாக இருக்க மாட்டார், ஒரு சில நாள் ஒரு டைம் தான் அவைலபிளாக இருப்பார். ஸோ அந்த டைமில் மட்டும் நம்ம வந்து கட் ஷார்ட் பண்ணி அந்த கேலண்டர் வச்சலாம். ஸோ அந்த கேலண்டரில் அவங்களுக்கு யார் உள்ள வராங்களோ அவங்களுக்கு அது மட்டும் தான் காமிக்கும். அப்போ அந்த கேலண்டர் புக் பண்ணும்போதே அவங்க பேமெண்ட் கலெக்ட் பண்ணிட்டு தான் கேலண்டர் புக் பண்ண முடியும். ஸோ அப்படி நம்ம பண்ணிக்கலாம். பெட்டர் ஆப்ஷன் இல்லையா? அப்படியும் பண்ண முடியும் நம்மளால். ஸோ அதுதான் நீங்கள் ரெக்வயர் பண்ணீங்கன்னா நிறைய ஃபார்ம் ஆஃப் கூகுள் மீட்டில் நீங்கள் நிறைய டைப் சொல்லுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிளெஸிங்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி ஒருத்தவங்க கண்ணாடி எடுக்கிறதா இருக்கட்டும், அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து தனியாக சார்ஜ் பண்ணுறீங்கன்னா ஸோ அதுக்கு ஒரு ப்ரைஸ் போட்டு அதுக்கான ப்ரைஸ் புக் பண்ணி செட் பண்ண பேமெண்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த கால் புக் பண்ண முடியுன்ற மாதிரி நம்ம செட் பண்ணலாம். ஓகே. ஆனால் இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இதுமே இருக்குல்ல, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு புள்ள இந்த என்ன எடுத்தோடனே காசு கேட்குறாங்களே, இந்த மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் உருவாக்காம அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு லோ சார்ஜ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு லோவாக சார்ஜ் பண்ணி பார்க்கலாம். இல்லாட்டி நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ஒரு ட்ரஸ்ட் கெயின் பண்ணவங்க கிட்ட தான் யூ கேன் ஆஸ்க் ஃபார் தி பேமெண்ட். ஓகே, ஆல்ரெடி உங்கள் ட்ரஸ்ட் மேலே இருக்கவங்க ட்ரஸ்ட் அப்படி நீங்கள் சொல்லி தெரிஞ்சு தான் வராங்க அதுக்குள்ளே. ஸோ அப்போ வந்து அவங்க பே பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதெல்லாம் மார்க்கெட்டிங், அதை நீங்கள் தான் டேக் ப்ளேஸ் பண்ணணும். மார்க்கெட்டிங் ப்ளஸ் ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணுறதுலாம் உங்கள் சைடில் தான் பண்ணணும். டெக்னிக்கல் வைஸ் நாங்கள் பார்த்துப்போம். டெக்னிக்கல் வைஸ் நீங்கள் பார்த்துக்கிறீங்க. ஓகே. சரி, இது வந்து ஒரு 2 ஆப்ஷன் இல்லையா நீங்கள் கொடுத்தது? இது வந்து சிங்கிள் வெப்சைட்குள்ளே 2 ஃபீச்சர்ஸ் இன்டெகிரேட் பண்ணுற மாதிரி. இல்லை தனித்தனி வெப்சைட் வேணும், எனக்கு ஐ வாண்ட் டு செல் ப்ராடக்ட்ஸ் இன் செப்பரேட் வெப்சைட், ஐ வாண்ட் டு செட் அப்பாயின்மெண்ட் செட்டிங் இன் செப்பரேட் வெப்சைட்னா 2 வெப்சைட் தனித்தனி வெப்சைட்டாக வரும். இல்லை ஒரே வெப்சைட்டில் வந்து பெட்டர் போகுது. ஏன் நான் சொல்கிறேன்னா இப்போ மெட்டாவேஸ்க்கு இப்போ ஒரு விர்ச்சுவல் வேர்ல்டு இல்லையா, இந்த மாதிரி இது வந்து ஒரு இந்த வெப்சைட் வந்து ஒரு விர்ச்சுவல் வேர்ல்டு மாதிரி பூஜைஸ் இருக்கும். ஸோ அந்த என்ன சொல்ல பாசிட்டிவான எனர்ஜியான ப்ராடக்ட் இருக்கும், இ-புக் இருக்கும். ஓகே, அந்த மாதிரி பார்த்து ஓகே கண்டிப்பாக பண்ணலாம். ஷூர். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு டொமைன் ஹோஸ்டிங் பற்றி ஐடியா இருக்கா? வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. நான் இப்போ ஒரு ப்ரைஸ் பாயிண்ட் இதான் ரெக்வயர்மெண்ட்ஸா இல்லை வேறு ரெக்வயர்மெண்ட்ஸ் இருக்கா? வேறு இப்போதைக்கு இவ்வளோ தான். சரி, இதுதான் என் ஐடியா. மெயின்லி வந்து ப்ரொவைட் சர்வீஸ் மூலியமாக தான் நான் வந்து ஏர்ன் பண்ண போகிறேன். ஓகே ஷூர். ஸோ இப்போ வந்து இதான் ரெக்வயர்மெண்ட்டு. இதுக்கான ப்ரைஸ் பாயிண்ட்லாம் எவ்வளோ ஆகுன்றது எக்ஸ்பிளைன் பண்ணட்டா? ஓகே, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸோ ஃபஸ்ட்டு டொமைன் ஹோஸ்டிங் பற்றி உங்களுக்கு ஐடியா இருக்குங்களா? டொமைன் ஹோஸ்டிங் வந்து அப்படியே இல்லை. ஹோஸ்டிங் வந்து அதோட இன்டர்ஃபேஸ் ஆகுது. எஸ். ஸோ டொமைன் நேம்ன்றது ஒரு நேம் வாங்குவீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட குட் நேம் என்ன சொன்னீங்க? என்னோட வெப்சைட் பேர் ஆகுது. வெப்சைட் நேம் எனிதிங் லைக் இப்போ ஐடியா இல்லாட்டாலும் இதை ரேண்டமாக சொல்லுங்கள். லைக் கேரளா விஷஸ்னு வைக்கலாம். சரி, ஓகே. keralawishes.com அப்படின்னு வாங்குறது பேர் டொமைன் நேம். சரிங்களா? அந்த டொமைன் நேம் வந்து உங்களுக்கு கேரளா விஷஸ் அப்படின்றது 1 இயருக்கு டொமைன் நேம் வந்துடும். அதோட காஸ்ட் வந்து உங்களுக்கு அரௌண்ட் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1200 1300 வரும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு அதை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தேவை, அதுதான் ஹோஸ்டிங் சொல்லுவோம். அது வந்து ஒரு 500 வரும். ஆல்மோஸ்ட் ஒரு 200 rupees இந்த டொமைன் ஹோஸ்டிங் போயிடும். ஹோஸ்டிங் மட்டும் நீங்கள் எவ்ரி மந்த் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒன் ஆஃப் தி ஆப்ஷன். ஓகேங்களா? டொமைன் ஹோஸ்டிங். ஸோ நீங்கள் ஜஸ்ட் நோட் பண்ணல டொமைன் ஹோஸ்டிங் 2K. நான் வந்து எப்படி இந்த கொட்டேஷன் அனுப்புவேன், ஸோ ஒரு ரெஃபரன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. இருந்தாலும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. டொமைன் ஹோஸ்டிங் சேர்த்தா ஒரு 2000 வரும். எவ்ரி மந்த் 350 to 400 ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஃபோன் ரீசார்ஜ் மாதிரி. இல்லை எனக்கு வந்து எனக்கு வந்து அந்த ஹெட்டேக் வேணாம், எனக்கு ரீசார்ஜ் பண்ணுற ப்ராப்ளமாக இருக்கு வேணாம், எனக்கு வந்து மறந்துடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிங்கிளாக 1 இயர் டொமைன் அண்ட் 1 இயர் ஹோஸ்டிங். ஓகேங்களா? அது சேர்த்தே நம்மளுக்கு வந்து லெஸ் தென் 5000 ஒன் டைம் பேமெண்ட்டாக வாங்கலாம். ஓகே, லெஸ் தென் 5000 நம்ம வந்து ஒரு கரெக்டாக லெஸ் தென் 5000 நம்ம 1 இயர்க்கான டொமைன் நம்ம 1 இயர்க்கான ஹோஸ்டிங் வாங்கலாம். ஸோ தட் நீங்கள் போய்ட்டு ஒரு வாட்டி வெப்சைட் லைவ்ல இருக்கா இல்லாட்டி எக்ஸ்பைரி ஆக்ஷன் போய் பார்த்துட்டு இருக்க நான் வச்சுக்கிட்டு அதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். சரிங்களா? இது வந்து டொமைன் ஹோஸ்டிங் கான்செப்ட். இந்த காசு நம்மளுக்கு தர போகிறதுல இது வந்து உங்களோட வெப்சைட்காக நீங்கள் செலவு பண்ண போகிற ப்ரைஸ். ஓகேங்களா? ஸோ நாங்கள் எங்களோட பேக்கேஜில் இது வந்துடும். நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் டிசைனிங் இருக்குல்ல, வெப்சைட் டிசைனிங். இப்போ நீங்கள் கேட்ட 2 ஃபீச்சருமே நம்ம சிங்கிள் பிளேஸில் கொண்டு வரணும். அடுத்தது பேமெண்ட் இன்டெகிரேட் பண்ணணும். லைக் ரேசர் பே, நம்ம ஃபோன்பே, கூகுள் பே. இந்தியா மோஸ்ட்டாக வந்து ஃபோன்பே, கூகுள் பே தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆப்வியஸ்லி மேபி அதர் கண்ட்ரீஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டெலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எல்லா பேமெண்ட் கேட்டும் நம்மளுக்கு ஒரே இடத்துல வந்தாங்க வெப்சைட்டில். அப்போ தான் வந்து ரிலையபிளாக இருக்கும். நீங்கள் கேட்ட மாதிரி இல்லாட்டி ஒருத்தவங்க கம்ஃபர்டபுளாக இருக்காது, இன்னொருத்தவங்க கம்ஃபர்டபுளாக மிஸ் ஆகிடுவாங்க. புரியுதுங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு பர்ஃபெக்டான பேமெண்ட் கேட்வே இன்டெகிரேட் பண்ணுவோம். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேஜ், அபவுட் பேஜ், கான்டாக்ட், நெக்ஸ்ட் நீங்கள் கேட்குற டிஜிட்டல் ப்ராடக்ட் செல்லிங் ஷாப் பேஜ், இ-காமர்ஸ் பேஜ், இ-புக்ஸ் பேஜ், அலாங் வித் நீங்கள் அப்பாயின்மெண்ட் கன்சல்டேஷன் கால் கன்சல்டேஷன் ஒரு டேப் ஓப்பன் பண்ணி அதில் நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் செட் பண்ணுற மாதிரி செட் பண்ணலாம். சரிங்களா? இது எல்லாத்துமே ஓவரால் டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 35K அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். மேபி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கலாம். 35 to 40K ஆகலாம். 35 to 40K ஆகலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள்
வேறு எனி டவுட்ஸ் நீங்கள் கேட்கலாம். நான் வந்து இப்போ ஆல்ரெடி நான் ஒரு e-commerce ஸ்டோர் ஹேவ் ஒன் e-commerce ஸ்டோர் விச் ஐ டிசைன் ஃபார் மை செல்ஃப். ஓகேங்களா? அந்த e-commerce ஸ்டோர் டிசைனை நான் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன், ஒரு ஐடியா கிடைக்கும். அது தாண்டி ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் கொட்டேஷன் நான் சென்ட் பண்ணதுக்கப்புறம் நான் சொன்ன விஷயம் தான் 35 to 40K ஆகும். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் ஓகே அப்படின்ற பட்சத்தில் ஐ வில் ஷோ யூ மல்டிபிள் டிசைன்ஸ், என்ன நம்பர் ஆஃப் டிசைன்ஸ் உங்களுக்கு ஷோகேஸ் பண்ணுவேன். ஸோ லைக் ஒரு கூகுள் மீட்டை ஜாயின் பண்ணி கம்ப்ளீட்டான டிசைன்ஸ் உங்களுக்கு ஷோகேஸ் பண்ணுவேன். அந்த டிசைன்ஸில் எது ரொம்ப பெஸ்ட்டாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த டிசைனை நீங்கள் பிக் பண்ணி நம்ம பில் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா டிசைன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் சென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். லெஸ் தென் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒர்க் முடிக்கிறதுக்கு அரௌண்ட் ஒரு மேபி ஒரு 2 to 3 months 2 to 3 months நம்ம முடிச்சலாம். லெஸ் தென் நான் கொஞ்சம் அதிகமாக சொல்கிறேன், ஆனால் அதுக்குள்ளே முடிச்சலாம். 2 to 3 months முடிச்சலாம் நம்ம ஒர்க். ஓகே ப்ரோ, 2 to 3 months ஓகே. ஓகே, ஸோ இதில் எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். ஸோ டிசைட் பண்ணிட்டு சொல்லலாம், லேட்டராக டிசைட் பண்ணிட்டு சொல்லலாம், உங்கள் இஷ்டம் தான். ஓகே பட் ஆனால் இது வந்து 2 months கிட்ட இருக்குமா பட் ஒரு ஐ திங்க் ஸோ நான் எப்பவுமே கிளைண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் சொல்கிறது தான். லைக் அதுதான் வந்து அப்ராப்ரேட்டாக இருக்கும். ஸோ ஒரு e-commerce பில் பண்ணுறது மேக்ஸிமம் 2 weeks தான் ஆகும். ஸோ எக்ஸ்ட்ரா அடிஷனல் ஃபீச்சர் கேட்கறதுனால மேபி ஒரு 1 or 2 months தான் மேக்ஸிமம் ஆகும். பட் ஐம் ஆஸ்கிங் ஃபார் எக்ஸ்ட்ரா டைம் ஸோ தட் ஐ கேன் டெலிவரி ஃபாஸ்டர். பட் லேட் பண்ணால் தான் அது வந்து நல்லா இருக்காது. ஸோ தட் நான் உங்களுக்கு லேட்டாக சொல்லிட்டு கூட சீக்கிரம் டெலிவரி பண்ணுறேன். ஆமாம் பெட்டர் உங்களுக்கு பெட்டர். ஆமாம், ஆக்சுவலாக எப்பயுமே அப்படி தான் கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணுறோம். இப்போ கூட நான் யூஎஸ் கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். யூஎஸ் கிளைண்ட் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். மல்டிபிள் கிளைண்ட்ஸ் அவங்க கிட்டே நான் டைம் டியூரேஷன் எக்ஸ்ட்ரா ஒரு 1 month சொல்லுவேன். பட் ஆனால் அதுக்குள்ளே முடிச்சிடுவாங்க. பட் யூ ஹேவ் எனி டைம் கன்ஸ்டன்ட்? இல்லை பட் நீங்கள் நினைக்கிறேன் பெட்டர் நீங்கள் டைம் எடுத்து செஞ்சால் கொஞ்சம் நல்லா வருவாங்க. உங்களை ரஷ் பண்ணுறதோட நீங்கள் டைம் எடுத்து செஞ்சால் பெட்டர். இல்லை, ஒரு சில கிளைண்ட்ஸுக்கு இந்த டைம்க்குள்ள நான் வந்து பப்ளிஷ் பண்ணி ஆகணும், ஐ மீன் என்னோட வெப்சைட் லைவ்ல வந்து ஆகணும்னு சொல்லிட்டு டைம் கன்ஸ்டன்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்துன்னா நீங்கள் சொல்லலாம் தாராளமாக. சரி, இப்போ எனக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு 1 monthல பண்ண முடியுமா சார்? 1 monthல பண்ண முடியுங்களா அப்படின்னு கேட்குறீங்களா? ஐ கேன் கிவ் மை பெஸ்ட். பட் ஆனால் இப்போ நான் போயிட்டு இருக்க ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஹேவ் டு புஷ் ஸ்டாப் அண்ட் தென் உங்கள் வெப்சைட்டில் நான் ஃபோக்கஸ் பண்ண முடியும். பட் அதுக்கான சார்ஜஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும். ஏன்னா நான் ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் ஸ்டாப் பண்ணிட்டு இதில் ஃபுல்லாக இறங்கி என்னோட டீம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கான ப்ரைஸ் ரேஞ்ச் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். புரியுது. ஸோ நீங்கள் டிசைட் பண்ணிட்டு சொல்லலாம், ப்ராப்ளம் இல்லை. ஸோ நான் உங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நினைக்கிறேன். எனி டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம் இப்போ. இல்லை பட் சோஃபா டவுட்ஸ் இல்லை. ஓகே, ஸோ இப்போ நான் சொன்ன ஐடியாஸ்லாம் கிளியராக இருக்குன்னா டேக் யூர் டைம் அண்ட் இஃப் யூ ஓகே வித் தி ப்ரைசிங் எவ்ரி திங் நீங்கள் எனக்கு மறுபடியும் ஒரு மெசேஜ் பண்ணலாம். அந்த மெசேஜ்க்கு அப்புறம் நம்ம வந்து டேரக்டாக கூகுள் மீட்டில் ஜாயின் பண்ணி ஐ வில் ஷோகேஸ் தி டெமோ டிசைன்ஸ் வெப்சைட். ஓகே ஓகே பட் இன்னொரு கொஸ்டின் வந்து இது வந்து நீங்கள் கோடிங் பண்ணுவீங்களா இல்லை டெம்ப்ளேட் யூஸ் பண்ணிக்கிறீங்களா? நான் மோஸ்ட்டாக வந்து இதுக்கு யூஸ் பண்ணுறது நோ கோட் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா வந்து கோடிங் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பட்ஜெட் இன்க்ரீஸ் ஆகும். பட்ஜெட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்மளால் ஃபாஸ்ட் டைமில் முடிக்க முடியாது. ஸோ இதில் நம்ம நோ கோட் தான் யூஸ் பண்ணுவோம் மோஸ்ட்டாக. சரி பட் கோடிங் வந்து லைக் இப்போ சொல்லுது அது பண்ண முடியாத இதில் சுச்சுவேஷன் எதாவது கோடிங் யூஸ் பண்ணுவீங்க? ஆமாம், பட் ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன ஃபீச்சர் வந்து ஆப்வியஸ்லி நம்ம வந்து நோ கோட்லேயே பண்ணிடலாம். அதான் டெலிவரி டைமும் ஃப்ரீயாக கிட்ட சீக்கிரமாக முடிக்க முடியும். ஓகே என்னோட வெப்சைட்ஸ் digititha.com என்ற என்னோட ஓன் போர்ட்ஃபோலியோ வெப்சைட், என்னோட ஓன் e-commerce ஸ்டோர் ப்ராடக்ட்ஸோன்.com. இந்த 2 வெப்சைட்டுமே நோ கோட் தான் பண்ணி இன்னொரு ரன் ஆகிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக மோர் தென் 3-4 years போயிட்டு இருக்கு. ஸோ எனக்கு நான் வரைக்கும் பண்ணி கொடுத்த கிளைண்ட்ஸ் எல்லாருமே நோ கோட் தான் பண்ணி கொடுத்துருக்கேன். ப்ளஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுமே அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வரைக்கும் எந்த இஷ்யூஸும் வந்ததில்லை. அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நாளைக்கு இல்லைன்னா இன்னைக்கு நைட் பண்ணுங்க அப்டேட் பண்ணுறேன். நோ ப்ராப்ளம், டேக் யூர் டைம். ஓகே ஓகே சரி, தேங்க்யூ. நைஸ் டாக்கிங் டு யூ. எனி டவுட்ஸ் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். சரிங்களா? தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே, இது வந்து ரொம்ப பெரிய கால் தான். ஏன்னா இவங்க வந்து சிங்கப்பூர் கிளைண்ட். ஸோ அதனால தான் அந்த சார்ஜஸை நான் வந்து எப்பயுமே இந்த வெப்சைட்ஸ் மேக்ஸிமம் நம்மளால் வந்து ஒரு சார்ஜ் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இவங்க சிங்கப்பூர் அண்ட் தேர் ஆஸ்கிங் ஃபார் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர். ஸோ அதுக்காக நம்ம வந்து இந்த அமௌண்ட் சார்ஜ் பண்ணலாம். ஸோ 35 to 40,000 ஒரு வெல் குட் ப்ரைஸ் தான் இருக்குது. ஸோ பார்ப்போம் இந்த கிளைண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி கிளைண்ட்ஸ் ஆன் பண்ணுறது இட்ஸ் பாசிபிள், ஆல்வேஸ் பாசிபிள். கண்டிப்பாக பாசிபிள் தான். நம்மளோட ஃப்ரீலான்சிங் இண்டஸ்ட்ரியில் அதுவும் முக்கியமாக நோ கோட் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக டீலை க்ளோஸ் பண்ண முடியும்.